தமிழன் சீமான் அவர்களுடைய மேடை உரையை நான் காலையில் தான் கேட்டேன். ஓரிரு நாட்களுக்கு முன்பு அவர் வழங்கிய அந்த மேடை உரையில் தமிழர்களுடைய எழுச்சியும் வளர்ச்சியும் இப்பொழுதுள்ள தளர்ச்சியும் குறித்து அவர் மிகவும் ஆவேசத்துடனும் உணர்ச்சி பொங்க தமிழ் மனம் பொங்க உரையாற்றியிருக்கிறார். அது ஒரு பேரெழுச்சி உரை என்றால் மிகையாகாது. தமிழர்கள் எந்த நிலையில் தாழ்நிலையில் போயிருக்கிறார்கள் தற்பொழுது என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார். இலங்கை தமிழர்களுடைய வேதனை மிகு வாழ்வும் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட அந்த நிலையம் குறித்தும் மிகவும் வேதனையோடு அவர் பகிர்ந்து கொண்டார். சிங்கள ஆணவ அரசனுடைய அராஜகத்தினாலும் கொடுங்கோல் ஆட்சியினாலும் லட்சோப லட்ச தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஹிட்லருடைய காலத்தில் நடந்ததைப் போலவே இலங்கையில் சிங்கள இராணுவத்தினாலும் சிங்கள பேரின கொடுங்கோலர்களாலும் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு ஈடாக தமிழக அரசும் இந்திய அரசும் இலங்கை அரசும் என்ன செய்ய போகிறது என்பதையும் சுட்டி காட்டினார். இதற்கிடையில் இப்பொழுதுள்ள அரசு வெறும் ரீல் அரசாக சிறுவர்களையெல்லாம் உசுப்பி ஏற்றிவிட்டு சிறுவர்களுடைய மனதையெல்லாம் கலக்கிவிட்டு குழப்ப விட்டு ஒரு அரசு அமர்ந்திருக்கிறதே, தமிழர்களுக்கு என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார். நாம் தமிழர் என்ற சிந்தனையை மிகவும் ஆவேசத்துடனும் சரியாக தெளிவாக வெளிப்படுத்த அவருடைய கனவு நனவாக என்னுடைய வாழ்த்துக்கள்.